1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கீழுள்ள வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவர்களை வழிமறைத்தான். இவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க விடாதபடி தடை செய்கிற வல்லமை. நம்மளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. வாக்குப்பட்டதான தேசம். இந்த வாக்கு பண்ண தேசத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க விடாதபடி தடை பண்ணும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணும். ஆகவே வழிமறைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க. ஏன் மறந்தாங்க? மோசே யோசுவா இருந்த நாட்களில் வழி பிரயாணத்தில் நடந்ததான காரியம் இது. அதுக்கப்புறம் அவர்கள் கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே வந்த பேர் 18 நியாயாதிபதிகள் வந்தாங்க. நியாயாதிபதிகள் காலமெல்லாம் முடிஞ்சு கடைசியாய் அந்த சாமுவேலுடைய நியாயாதிபதி இருந்தான். அவன் தான் கடைசி நியாயாதிபதி. அவன் காலமெல்லாம் போயிடுச்சு. அவன் காலத்தில் நடுவு மத்தியில் தான் சவுல் இப்பொழுது ராஜாவானான். ராஜாவாகி அடுத்த வருஷம் 1 வருஷத்தை ஆண்டவர் மௌனமாக இருந்தார். 2வது வருஷம் ஆகும்போது ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் சவுல் கிட்ட சொல்லு, ஒரு காரியம் செய்யணும் எனக்காக. அவன் இது கர்த்தருக்காக செய்ய வேண்டியதான காரியம். எனக்காக அவன் ஒரு காரியம் செய்யணும். நீ போய் அவங்ககிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? அமலேக்கனை முற்றிலுமாக அழிச்சு போடுன்னு சொல்லு. அவர்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள் வழிப்பிரயாணத்தில் வரும்போது அவன் வழிமறிச்சான். நான் அதை மனதில் வச்சிருக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு யாராவது தீங்கு செய்தாங்கன்னா, யாராவது எதனா துரோகம் பண்ணிட்டா கூட சில காலம் நமக்கு மனதில் இருக்கும். அப்புறம் மறந்துடுவோம். அதே சமயத்தில் அவங்க செத்து போயிட்டாங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் வராங்க. அவங்கள பார்த்தா நம்மளுக்கு அவங்கள ஞாபகம் வருமா? வராது. இப்போ அவங்க துரோகம் பண்ணவங்க செத்து போயிட்டாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படி சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், வழிமறித்த அமலேக்கன் எங்கேயோ இருந்தான், எப்போவோ இருந்தான். அவனுடைய பிள்ளைக்கு பிள்ளை 5ஆம் தலைமுறை 10ஆம் தலைமுறை வரைக்கும் வந்திருக்கும். இப்போ போய் சொல்கிறாரு, அமலேக்கன் வழிமறைச்சான், அவன் உன்னமா உயிரோடு இருப்பான். வழிமறைச்சதான அந்த அமலேக்கனை நீ விட்டு வைக்காத, அவனை போய் காலி பண்ணு அப்படி சொல்கிறார். அழிச்சு நிர்மூலமாக்கிடு, ஒருத்தரையும் விடாத அப்படி சொல்கிறார். அப்படின்னா அவங்க எவ்வளோ கொடூரமான ஆட்கள். அவங்களுடைய வம்ச வழியில் வர அத்தனை பேரும் ஒரே ஆவியில் வருவாங்க. அவங்களுடைய ஆவி வித்தியாசமானது. அதனால தான் அவங்கள அழிக்கணும்னு ஆண்டவரே சொல்கிறார். தூண்டி விடுறார் ஆண்டவரான, நீ போய் சாவடி, அவனை கொல்லு அப்படி சொல்கிறான். அப்போ அமலேக்கன் முதலாவது யார், அவன் வம்சம் என்ன, அதுதான் முதல் நமக்கு தெரியணும். பிரியமானவர்களே, அமலேக்கன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதான ஒரு ஆள் கிடையாது. இவங்களுடைய பெரியப்பா பையன். யாருடைய பெரியப்பா பையன்? இஸ்ரவேல் யாக்கோபுடைய பெரியப்பா பையன். இவங்க சித்தப்பா அண்ணன் தம்பி. யார்? ஈசாக்குடைய 2 பிள்ளைங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதில் ஒன்று ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய பிள்ளைங்க தான் இப்போ இருக்கிறாங்க. ஏசாவும் செத்து போயிட்டான். இந்த ஏசாவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு பிறந்ததான மகன் தான், அதுவும் வெப்பாட்டிக்கு பிறந்த பையன். சுயமாக பிறந்த ஒரு கல்யாணம் பண்ண மனைவிக்கு கூட பிறக்கலை, வெப்பாட்டிக்கு பிறந்ததான ஒரு பையன் தான் இந்த அமலேக்கன். ஆதியாகம புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகம புஸ்தகம்
36வது அதிகாரம் 12வது வசனம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ஏசாவுடைய பேரன். யார் இவன்? ஏசாவுடைய பேரன். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க, இவங்க அண்ணன் தம்பி முறை தான் வேணும். ஆனால் இவன்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. யார்? யாக்கோபுடைய சந்ததி. ஏசாவுடைய சந்ததிக்கு தெரியும் தேவன் யாருன்னு. ஈசாக்கு இருக்கும் வரையிலும் ஏசா யாரை ஆராதிச்சிருப்பான்? தன்னுடைய தகப்பனாகி அந்த தேவனைத்தான், தகப்பனுடைய தேவனைத்தான், சர்வ வல்லமை உள்ளவரை தான் ஆராதிச்சிருப்பான். ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. ஏசா கூட தேவனை விட்டு விலகி போயிட்டான். அதனால தான் ஆண்டவர் மல்கியாவில் சொல்கிறார், நான் ஏசா யாக்கோபுக்கு சகோதரர் தானே, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏசா வெறுக்கப்பட்ட சந்ததி. மல்கியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். பார்த்தீங்களா? யாக்கோபை நான் சிநேகித்தேன், அவன் மேலே அன்பு வச்சான், அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தான், அவன் கேட்குறதெல்லாம் நான் கொடுத்தான். ஆனால் ஏசாவுக்கு என் மனம் இறங்கவே இல்லை. ஒரே தகப்பன் வீட்டு பிள்ளைங்க தான், ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க தான். ஆவிக்குரிய தகப்பன் அவனும், ஒரே ஆவிக்குரிய தகப்பனுடைய பிள்ளைங்க தான். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தனை ஆண்டவர் இருக்கிறார், ஒருத்தனை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்னா அந்த ஏசாவுடைய ஜீவியம் எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? அதான் இந்த ஏதோமியர்கள். இவர்கள் வழி பிரயாணத்தில் வழி மறைத்தார்கள் அப்படி சொல்லியிருக்கு. இவங்க எங்கே குடியிருந்தாங்க? ஏசாவுடைய வம்சத்தார் எங்கே குடியிருந்தாங்க? இந்த ஒருக்கு பாருங்கள், ஏதோம். இந்த ஏதோம் தேசத்தில் தான் இவங்க குடியிருந்தாங்க. ஏசாவுக்கு ஏதோம்ன்ற பேரும் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஃபுல்லாக இங்கே இருந்துச்சு. ஆனால் ஏதோமியர் இங்கே கீழே இருந்தாங்க. இவர்கள் எங்கேருந்து வந்தாங்க? எகிப்து தேசத்திலிருந்து இப்படி சுற்றி இப்படி வராங்க. இப்படி சுற்றி இப்படி வந்து தான் இதுக்குள்ளே போகணும், யோர்தானை கடந்து. இப்படி சுற்றி இந்த பக்கம் வரும்போது இவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி வரும்போது ஏதோம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி தான் போகணும். இவங்களை தாண்டி தான் பெலிஸ்தியர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க தான் முதல் இவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க அவங்க நாட்டு வழியாக போகும்போது. அதான் வழி மறைத்தது. என் ஜனங்கள் அவங்களுடைய சுய தேசத்துக்குள்ளே போக விடாமல் தடை பண்ண ஆவிவன் அப்படி சொல்லி. இந்த அமலேக்கர், அமலேக் அப்படி இல்லை, ஆமெலேக், என்னுடைய ராஜா, இதோ என்னுடைய ராஜா, அதுதான் அவனுடைய பேர் அர்த்தம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு 5 அர்த்தங்கள் இருக்குது. அவன் பேருக்கு 5 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, யுத்தத்தில் பிரியப்படுகிறவன். அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? யுத்தத்தில் சந்தோஷப்படுவாங்க. பிரியமானவர்களே, இந்த ஆவி நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும், சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டை ஓயாத சண்டை. ஏன்னா யுத்தத்தில் இவங்க பிரியம்தான் படுறாங்க. அதனால் ஓயாத சண்டைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அனைத்தையும் அபகரிச்சிடுவாங்க. இந்த ஆவி எப்படிப்பட்டது? ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சு அப்படி சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற நன்மையான எல்லாம் அபகரித்து எடுக்கப்படும். அனைத்தையும் அபகரிச்சிடுவாங்க. அடுத்தது, பறித்து கொள்ளும் ஜனம். இது நம் கையிலிருந்து பறித்து கொள்ளும். நாம் கொடுக்க தேவையில்லை, அவங்க பிடுங்கி எடுத்துருவாங்க. எத்தனை வாரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலேருந்து பறிக்கப்பட்டு போகுது. சில நேரங்களில் கவர்மெண்ட்டு பறித்து எடுத்துக்கிறான், அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறதான நிலங்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ரோடு போடுறான், அதை போடுறேன், இதை போடுறேன்னு பறித்து எடுத்துக்கிறான். இல்லைன்னா வேறு யாராவது நம்ம இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. கேட்டால் சண்டைக்கு வராங்க. எவ்வளோ காரியங்கள் நடக்குது. பறித்து எடுத்துக்கொள்வான். கேட்கவே மாட்டாங்க, எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டால் அவன் எங்கள் இடம் இது அப்படி சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களில் பறித்து எடுத்துக்கொள்கிறாங்க. பறித்து எடுத்துக்கொள்ளும் தீமையை பயன்படுத்தும் ஜனம். இது தீமையை பயன்படுத்தும் அப்படி சொன்னால் என்ன? இவங்க எதிர்க்க சண்டை போட மாட்டாங்க. மந்திரவாதங்கள், சூனியங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள். அதனால தான் தீமையை பயன்படுத்தும் ஜனம் அப்படி சொல்லியிருக்கு. இவங்க இந்த காரியத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆகுவாங்க. அப்போ நமக்கு விரோதமாக நமக்கு எதிர்க்க வராமல் பின்னால் இருந்துகிட்டே கிரியை செய்யும்.
எல்லா மந்திரவாதங்களையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியுமா, இதில் அகப்பட்டு நம்ம சாவும், அகப்பட்டு நம்ம ரொம்ப சாவும். இவங்க அமலேக்கர். இந்த அமலேக்கனுடைய தாய் திம்னாள் அப்படி சொல்லியிருக்கு. திம்னாள் அப்படி சொன்ன என்ன, வைத்துக்கொள், கொடுக்காத, வைத்துக்கொள், எதையும் கொடுக்கக்கூடாது, எதையும் கொடுக்கக்கூடாது, தடுத்து நிறுத்து, அடக்கி வைத்துக்கொள். தேவ சமூகத்தில் வந்தால் கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அங்கலாய்ப்பு ஆண்டவர்கிட்ட அடக்கி சொல்லாமல், ஜெபம் பண்ணாமல் அடக்கி வைத்து கொள்கிறோம். பார்த்தீங்களா, எதையும் நன்மையானது வராமல் தடுத்துரும், எதுவும் நன்மையானது வராமல் தடுத்து நிறுத்திடும். திம்னாள் என்றாலே தடுத்து நிறுத்தப்பட்டது, கொடுக்க மனம் வராது, அடக்கி வைத்துக்கொள்ளும். எந்த அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ரெண்டாவது, இவனுடைய அப்பன் பேர் எலிபாஸ் அப்படி சொல்லியிருக்கு. எலிபாஸ் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா, நல்ல பேர் அது. என் தேவன் சொர்க்க தங்கம். என் தேவன் எப்படிப்பட்டவர், சொக்க தங்கம். எலிபாஸ், எலி அப்படி சொன்னால் என் தேவன், எலிபாஸ் அப்படி சொன்னால் சொக்க தங்கம். அது உள்ள எதுவுமே இருக்காது, அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. தேவன் என் பலமாக இருக்கிறார், ரெண்டு அர்த்தம் சொல்லுது. ஒன்று சொக்க தங்கம், இன்னொன்று தேவன் என் பலனாக இருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, இந்த அமலேக்கர் எப்படிப்பட்டவங்க, அவங்க எங்கே குடியிருந்தாங்க தெரியுமா, பள்ளத்தாக்கில் குடியிருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது கர்த்தர் சொன்னார், இந்த அமலேக்கர் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறாங்க, ஆனால் அந்த வழியாக போகாதீங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அந்த வழியாக போகாதீங்கன்னு ஆண்டவரே வழி திருப்பி விட்டார், வழி மாற்றி விட்டார். என்னாகாம புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனம். என்னாகாம புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து இவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க, எகிப்திலிருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரும்போது அமலேக்கியன் வழியாக தான் வரணும். அமலேக்கியன் வழியாக வர்றதுனால ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னும் சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே போகல, இவங்க இன்னும் கடலெல்லாம் பிரியல, அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அமலேக்கியன் பள்ளத்தாக்கில் இருக்கிறான், அதனால் அந்த வழியாக போகாதீங்க, இப்போ தான் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க, ஏற்கனவே படாத பாட்டு பட்டுட்ருக்கீங்க. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இவங்க ஜீவன் கசப்பாக்கி விட்டுட்டாங்க, அங்கேயே மோசமான நிலவரத்தை அனுபவிச்சவங்க திடீர்னு வெளியே கூட்டு வந்து சந்தோஷமாக வராங்க. காப்பாற்றிட்டாரு ஆண்டவர், எங்களை காப்பாற்றிட்டாருன்னு சந்தோஷமாக வர நேரத்தில் ஒருத்தன் திடீர்னு வந்து இவங்களெல்லாம் கொண்டு போட்டா எப்படி இருக்கும்? ஐயோ தப்பிச்சோன்னு நினச்சோமே, இவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு ஆண்டவர், நாங்கள்லாம் செத்துட்டோமே, ஆண்டவரை தூசித்து வேதனைப்படுவாங்க. அமலேக்கர் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறாங்க. அமலேக்கர் என்ன செய்கிறாங்க, பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மறைஞ்சிருந்து தாக்குறவங்க, மறைஞ்சிருந்து நம்மளை தாக்குனாங்க. அப்படி சொன்னால் திடீர்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது, திடீர்னு வந்து நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம பயந்துடுவோம். அப்போ திடீர்னு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்குதுன்னா திகைச்சு போயிடுவோம். அதனால் நம்ம அதை எப்படி தடுக்கிறதுன்னு கூட தெரியாமல் போயிடும். அதுதான் அமலேக்கருடைய ஆவி. ஏன்னா ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு விரோதிக்கு சண்டைக்கு வரப்போகிறாங்க, அவங்க இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்தும் போது என்ன சம்பவிக்கும், நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும், அவங்க இப்படி வந்து அடித்தா நம்ம இப்படி அடிக்கலாம், இல்லைனா தடுத்தாவது நிறுத்தலாம் அப்படின்ற ஏதாவது பிளான் இருக்கும். எந்த காரியமும் இல்லாமல் திடீர்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம திகைச்சி போய் மாட்டிப்போம். எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் சடனாக வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம அகப்பட்டு மாட்டிப்போம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இவங்க இப்படி தான் வந்து தாக்குவாங்க, அதனால் நீங்கள் அந்த வழியாக போகாதீங்க. உங்கள் குடும்பங்களில், உங்கள் வீடுகளில் இப்படி எதிர்பாராத பிரச்சனை வருது பார்த்தீங்களா, எதிர்பாராத பிரச்சனை வருதே, அப்போ உங்களால் எதனா செய்ய முடியுதா, திகைச்சி போய் இப்படி நின்றுவீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயே நம்மளும் போயிடுவோம், மாட்டிப்போம். அதுக்கப்புறமா ரொம்ப வேதனையாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காம நடந்து போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி ஆகிப்போச்சு
நாங்கள் திகைச்சு போயிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரும் உதவிக்கு இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறோமே. இதெல்லாம் இந்த அமலேக்கு நாவி பண்ணுறதான காரியம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே பயப்படுறாரு, இந்த ஜனங்க மத்தியில் போகாதீங்க. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. அமிலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, வனாந்திர வழியாக அவங்கள அமுச்சிட்டார். நீங்கள் இந்த பக்கம் போகாதீங்க, வனாந்திர வழியாக போங்க, இந்த பக்கம் போனால் இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அப்படி சொல்லி அமுச்சிட்டார். இவங்க போய் செங்கடலாம் தாண்டி வந்துட்டாங்க. செங்கடலாம் தாண்டி வந்துட்டாங்க. வந்த பிறகு கூட இவங்க விடலை. இவங்க வேறு வழியாக இவங்களோட சண்டைக்கு வந்துட்டாங்க. ரெவித்தீவில் வந்துட்டாங்க சண்டைக்கு. இவங்க இந்த வழியாக வராங்க. ஆனால் முதல் இந்த இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுவங்க இந்த அமலேக்கியர் தான். சண்டைக்கு வந்துட்டானுங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 17:8. அமிலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவித்தீவில் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினாங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் வேறு வழியாக திருப்பி விட்டார். அவர்களும் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வேறு வழியாக. எதுக்கு அங்கே பிரச்சனை? நம்மளே எத்தனையோ பேர் அப்படி நினைப்போம், எதுக்கு அவங்களோட நம்ம பிரச்சனை, இப்படி மாறி போவோம், இந்த பக்கம் போவோம், அவங்க முகத்தில் கூட முழிக்கணும், அவங்ககிட்ட பேச வேணாம், நம்ம பாட்டு நம்ம வழியில் போவோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் காரணம் இல்லாமல் அவங்க தான் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அதுதான் யுத்தத்தில் பிரியம் அப்படி சொன்னால் என்ன? யாருக்கிட்டையாவது சண்டை போடணும், எப்படியாவது நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும், அதுதான் அவனுடைய ஆசை. அப்போ இவர்கள் இப்படி சுற்றி இப்படி வரும்போது இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. ரெவித்தீவில் வந்து முதலாக யுத்தம் பண்ணினாங்க. பிரியமானவர்களே, இவர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னா சாதாரணமாக நம்ம ஜெயிக்க முடியாது. யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. தேவனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் இவங்களை ஜெயிக்க முடியும், சும்மா ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன நடந்துச்சு? யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுறாங்க இந்த ரெவித்தீவில். இப்போ மோசே என்ன தெரியுமா பண்ணால், ஒரு மலை மேலே மேட்டு மேலே ஏறி போய் அவனுடைய கோலை உயர்த்தி வச்சுருந்தனால இவங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. உயர்த்தி வச்சா ரொம்ப நேரம் உயர்த்தி வச்சுருந்தான். பார்த்தீங்கன்னா கை வலிக்குது. கை வலிச்சதுனால கீழே இறக்கிட்டான். கையை கீழே இறக்கணுன்னே அமலேக்கியர் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்கள், இது வரைக்கும் பயங்கரமாக யுத்தம் நடந்து தோத்துட்டு இருக்கானுங்க. கை தூக்கப்பட்ட வரைக்கும், கை இறங்கின உடனேயும் அமலேக்கியர் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 2 பேர் வந்து என்ன செய்தாங்க, மோசே மேலே ஒரு பக்கத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டு கல் மேலே உட்கார வச்சு 2 பேர் கையை தூக்கிட்டான். 2 பேர் கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போது அவன் கை இறக்க முடியாது, இவங்க தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது என்ன சம்பவிக்குது? இவர்கள் ஜெயிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய உதவி இல்லாமல் அமலேக்கியரை நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ இவங்க ஏன் கையை தூக்கினாங்க? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அபயமிடுறோம், இவங்க மோசமான சந்ததி, இவர்கள் தீமையை செய்யறதுக்காக பிரியப்படுவாங்க, பலவிதமான காரியங்களை இவங்க செய்ய முற்படுவாங்க. அப்போ நாங்கள் யுத்தம் பண்ணும்போது ஏன் இவங்க தோற்று போகிறாங்க? அங்கே ஏதோ ஒரு காரியத்தை அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். படிமா அந்த வசனத்தை. யாத்ராகமும் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின்மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பார்த்தீங்களா, அவங்கள முறியடித்தான். இவன் கை சோர்ந்து போகும்போது இறங்கினானே அவங்க எப்படி மேற்கொண்டாங்க? யோசித்து பாருங்க. தோத்துக்கிட்டே இருக்கிற ஆள் திடீர்னு எப்படி ஜெயிக்க ஆரம்பித்தாங்க? இவங்க சண்டை போட்டுனே இருக்கும்போது அவங்க தீமை செய்ய நினைக்கிறவங்கள தூரத்துலேருந்து மந்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து மந்திரம் பண்ணி இருக்கும் போது நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? மாம்சத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய உதவி, அவன் கையை நீட்டிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மந்திரவாதம் ஒன்றும் கிரியை செய்யாதபடி அது அடக்கப்படும். அவங்க என்ன தான் மந்திரவாதம் பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்குது, எரேமியாவில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேற்கொள்ளாதபடி இடறுவார்கள் அப்படி சொல்லி. 20:11 படிங்க. எரேமியா 20:11, 11:20 பாருங்க. 20ஆம் அதிகாரம் 20:11.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். தங்கள் காரியம் வாய்க்கப்படாதபடினால், அந்த காரியம் வாய்க்கப்படாதபடினால் அப்படி சொன்ன என்ன, நமக்கு மறைஞ்சிருந்து செய்கிற காரியங்கள் தான் அது. மந்திரவாதங்கள், வெள்ளி சோனியங்கள், பலவிதமான காரியங்கள் தான் அவங்க காரியம் வாய்க்காமல் போகிறது. இப்படிப்பட்டதான காரியங்களை அவங்க பின்னால் உட்காந்து செய்துட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த ஆவியினால் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அமலேக்கர் தீமையை பின்னால் வந்து செய்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆவியை கொண்டு மற்றவங்கள ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஜெயிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கரம் இங்கே நீட்டப்பட்டு அவருடைய உதவி பண்ணுறதுனால, பயங்கர பராக்கிரமசாலியாக இவங்களோடு கூட இருக்கிறதுனால அவங்களால மேற்கொள்ள முடியல. இவன் கையை இறக்குன உடனேயும் கர்த்தருடைய கரம் அந்த பக்கம் போயிடுச்சு. அவங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மந்திரவாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. மறுபடியும் என்ன செய்தாங்க, ஆரோனும் மூரும் வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டானுங்க. ஏன்னா தெரியும், மோசே கை உயர்த்தப்பட்டால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். சாதாரணமாக ஜெயிக்க முடியாது. மனுஷங்க என்ன தான் சண்டை போட்டாலும் கர்த்தருடைய உதவி இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உதவியும் வல்லமையும் இருந்ததுனால தான் அவங்கள சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஜெயிச்சான். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் போராடி ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா அவர்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள், ரொம்ப மோசம். நம்ம என்னத்தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்ட ஆள் தான், நான் அப்படி தான், நான் இப்படி தான் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு ஆவியோடு நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா, நான் நிற்கிறேன், எனக்கு அபிஷேகம் இருக்கு, நான் எதிர்த்து நிற்கிறேன்னா அவ்வளோ சீக்கிரமாக சில ஆவிகளை நம்மளால் ஜெயிக்க முடியாது. மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், யோசுவாவும் அவனுக்கு அப்புறமா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் மோசையுடைய கை இறங்கினவனே அவனை தோக்குறானே, அவங்களே மேற்கொள்ள முடியலையே. சில நேரங்களில் என்னத்தான் நாம் அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தாலும், ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய உதவியோடு தான் சிலரோடு யுத்தம் பண்ணி ஆகணும். கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்ம தனியாக போய் நிற்கக்கூடாது. அவர்கள் அந்த ஆவி நம்மளை மேற்கொள்கிறோம். அதனால தான் நிறைய பேர் குடும்பத்தில் தோல்வி வருது, பிரச்சனை வருது. நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்போம், நல்ல அபிஷேகம் உள்ளவங்களா இருப்போம், சில வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளுது. பார்த்தீங்களா, நமக்கே திகைச்சு போயிடுவோம். ஏன் நடக்குது இது, எதனால் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது? நாங்கள் நல்லா தானே ஜெபிக்கிறோம், ஆவிக்குரியவங்களா இருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இது கிரியை செய்யுது? அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மோசே என்ன செய்தான், முழங்கால் படியிட்டான், கைகளை உயர்த்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய், அமலேக்கியனுடைய ஆவி எங்களை மேற்கொள்ள பார்க்குது, அமலேக்கியனுடைய ஆவி எங்களை மேற்கொள்ள பார்க்குது, எங்களுக்கு உதவி செய், நீர் தான் எங்களுக்கு பராக்கிரமசாலியா வா. அப்போன்னா அவங்க செய்கிறதான காரியம் மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு விரோதமாய் செய்கிறதான காரியம் வல்லமை கிரியை செய்யாமல் அடங்கிடும். அவங்க லட்சை அடைவாங்க, மறக்கப்படாத லட்சை அடைவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியன் மறக்கவே முடியாது. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள முடியாது, அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க இடருவாங்க. அப்படின்னா வேலை நடந்துகிட்டே இருக்குது, அந்த காரியங்கள் நடக்கிறதான வேலை ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் ஆக்குறாரு. அதை வேலை செய்யாத அளவுக்கு அதை ஃபெயிலர் ஆக்குறார் ஆண்டவர். அது ஃபெயிலர் ஆகுது, வேலை செய்ய முடியல. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியினால், அது ஃபெயில் ஆயிடுச்சே, நான் செய்தனே நடக்கலையே, நான் இப்படி பண்ணனே, பலி செலுத்தினே, ரத்தம் கொடுத்தனே, அதை கொடுத்தனே, இதை கொடுத்தனே, இந்த ஆவியை அனுப்பினே, அந்த ஏவலை அனுப்பினே, இந்த ஏவலை அனுப்பினே, அது திரும்பி வந்துடுச்சு, அது வேலை செய்யாமல் முடிச்சு. மறக்கப்படாத லட்சை, அவங்க காரியம் வாய்க்காமல் போகும். இந்த அமலேக்கியர் மோசமான ஆவிகள். அதனால தான் ஆர்டர் சொல்றாரு, போட அவங்க வீட்டில் ஒன்றையும் வைக்காத, அவங்க வீட்டில் ஒன்றையும் வைக்காத, எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணும். அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும், இந்த ஆவிகள் மகா மோசமானவங்க, இந்த ஆவிகள் மகா மோசமானவங்க. அதனால தான் இவங்களெல்லாம் நாசம் பண்ண அப்படி சொல்கிறார். கண்டிப்பாக நம்ம இது செய்தே ஆகணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு உதவிக்கு வந்து தான் ஆகணும். அவர் என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலி, சாதாரணமாக இல்லை, பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருந்தால் நான் இதை ஜெயிச்சிருவேன். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீன்ற விசுவாசத்தில் நான் போய் சண்டை போடுறேன், அப்படி போகக்கூடாது, நீ இருக்கணும், நீ இருக்கணும், நீ இருந்தால் தான் நான் சண்டை போடுவேன், அப்படி தான் சொல்லணும் ஆண்டவர். அப்படியானா ஜெயம் நமக்கு கிடைக்கும். இந்த அமலேக்கியர் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மேற்கொள்ள முடியாதது, ரொம்ப மோசமானது. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அனுப்பிவிட்டு வெடிக்க மாட்டார், நம்ம கூட வருவார், நம்ம கூட கண்டிப்பாக வருவார். அப்போ இது பள்ளத்தாக்கில் இருக்கும். ரெண்டாவது இது யுத்தம் பண்ணும். மூணாவது இவங்களுக்கு தெய்வ பயமே இருக்காது. இந்த அமலேக்கியருக்கு தெய்வ பயம் இருக்காது. உபாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 17வது வசனம்.
உபாகாம புஸ்தகம் 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் போதும், இவர்களுக்கு தெய்வத்துக்கு பயப்பட மாட்டாங்க. பிரியமானவர்களே, இவனுடைய தகப்பனுக்கு தகப்பன், அவனுக்கு இந்த தெய்வம் யாருன்னு தெரியும். அவனுக்கு ஓரளவுக்கு பயம் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை விட்டு விலகி போனதுனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் ஏசாவை வெறுத்தேன். அவன் என்னை நேசிக்கலை, அவன் என்னை நோக்கி பார்க்க மாட்டான், அவன் என்னிடத்துல எதுவும் கேட்க மாட்டான், அவன் சரீர பலத்தினால போய் வேட்டையாடிட்டு கிடக்கிறான். அவனால் திறமை இருக்குன்னு சொல்லி அந்த திறமையில் ஜீவிக்க பார்க்குறான். அதனால தான் கர்த்தர் அவனை வெறுத்தார். அவன் வன சஞ்சாரியாக இருந்தான், காட்டில் போய் சஞ்சாரம் பண்ணினான். அவன் வீட்டுக்குள்ளேயே இல்லை. வீட்டில் இருந்தால் தானே பலி செலுத்த முடியும், வீட்டில் இருந்தால் தானே தேவனை ஆராதிக்க முடியும் தகப்பனும் குடும்பத்தோடு. அவன் தான் வன சஞ்சாரியாக இருக்கிறானே. அப்போ அவன் தெய்வத்தை முழுக்க முழுக்க மறந்துட்டான். தெய்வத்தை முழுக்க முழுக்க மறந்துட்டான். ஒரு வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை குடும்பத்தோடு இருந்து தேவனை ஆராதிக்குது, ஒரு பிள்ளை காணாமையே போயிடுச்சு. எப்போனா ஒரு வாட்டி வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பேரும் சகோதரர்கள் தானே, ஒரு குடும்பம் தானே. ஒருத்தரை நான் நேசித்தேன், ஒருத்தரை நான் வெறுத்தேன். ஏன்னா அவன் என்னை மறந்துட்டான், அவன் என்னை தேடலை, அவனுடைய திறமையில் அவன் போயிட்டான். பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் நம்முடைய திறமைகளை சாராமல் தெய்வத்தை சார்ந்து இருந்தோம்னா நம்முடைய திறமையும் தேவனுடைய மகத்துவ வல்லமையும் சேர்ந்து வேலை செய்யும். அப்போது நம்மளை டாப்பில் கொண்டு போயிடுற ஆண்டவர். இது ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. ஆகவே இந்த இடத்துல இவர்கள் எப்படிப்பட்டவங்க? தெய்வ பயம் இல்லாதவங்க. இப்போ இந்த குடும்பத்துலேயும் வந்தால் இந்த பிள்ளைங்க வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பிள்ளைங்க அத்தனையும் வேறு தெய்வங்களை சார்ந்துக்கிட்டாங்க. வேறு தெய்வங்களையும் மந்திரவாதிகளையும் பேய்கிட்டையும் பிசாசுக்கிட்டையும் போனதுனால அதுங்க எங்களை காப்பாற்றும். இவ்வளோ நாள் நாங்கள் இதெல்லாம் பண்ணி தானே ஜெயிக்கிறோம். நாங்கள் அந்த பாருங்கள், இவங்களுக்கு இன்னும் ராஜா வரல, இஸ்ரவேலுக்கு இன்னும் ராஜா இல்லை. ஆனால் இவன் ஏதோமில் ராஜாவாக இருந்தான், ஏதோம் தேசத்தில் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு சேனைகள் இருந்துச்சு, அவனுக்கு ஜனம் இருந்துச்சு, ராஜ்யம் இருக்குது. அவங்க அந்த தெய்வத்தை இது வரைக்கும் கும்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அடிமையாக இருந்து வராங்க. அந்த தெய்வத்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அடிமையாக இருந்து வராங்க. ஆனால் எங்கள் தெய்வம் எங்களை ராஜாவாக வச்சுருக்கு. அதனால் இந்த தெய்வத்துக்கு பயப்படலை அவங்க, தெய்வ பயம் இல்லாதவங்க. இன்றைக்கி நமக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்புறாங்களா, அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அமலேக்கியர் தாங்க. அமலேக்கியர் நம்முடைய தெய்வத்தை பற்றி தெரியாது. நம்முடைய தெய்வம் உள்ளுக்குள்ளேருந்தே கிரியை செய்கிறார், அது நமக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க பாடுபட்டு தானே இருக்கிறாங்க, இவங்க கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க, இவங்க போராடின்னு தானே இருக்கிறாங்க, இது வரைக்கும் இவங்க இப்படி தானே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க, நாம் நல்லா தானே இருக்கிறோம், நம்ம தெய்வம் நம்மளை நல்லா தானே வச்சுருக்குது, இவங்களுக்கு தான் ஒன்றுமே பண்ணல இந்த கடவுள். அதனால் இவங்களுக்கு விரோதமாக எழுமனா நம்மளுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு தாங்க வந்து சில காரியங்களை செய்து அடித்து உடைச்சி நாசம் பண்ணி நம்மளை அடிக்கிறாங்க, பெரிய காரியங்களை செய்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன ஆவி? இவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்கன்ற பயம் வருதா? பார்த்தீங்களா? தெய்வ பயம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தெய்வ பயம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த அமலேக்கியருடைய ஆவிகள். அவங்க தான் வந்து நம்மளோட போராடுவாங்க, அவங்க தான் நம்மளோட போராடுவாங்க. அடுத்தது உபாகாம புஸ்தகம் 25:18 வசனம் வாசிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை நினச்சிப்பார் சொல்கிறாரு. என்ன நினச்சி சொல்கிறாரு? நீ விடாய்த்து பலவீனமாக இருக்கும்போது, நீ விடாய்த்து சோர்ந்து போயிருக்கும்போது, ஒரு பிரச்சனை வந்துச்சு, சமாளித்தோம். 2வது ஒரு பிரச்சனை வந்துச்சு, 3வது ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போவோம். நம்ம துக்கமும் கவலையும் படுவோம், அழுவோம், நம்ம பலவீனமாக ஆகிடுவோம். எப்பொழுது நாம் பலப்படுவோம் தெரியுமா? அந்த நெகேமியா சொல்கிறான் பாருங்க, 8:10, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். இந்த நாள் தேவன் உண்டு பண்ணின நாள். நீங்கள் அழுதுட்டு இருக்காதீங்க. உங்கள் காரியத்தெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருந்தால் இன்னும் பலவீனமாகிடுவீங்க, சத்துரு வருவான் உங்களை அழிக்க. அதனால் தயவு செய்து இன்னைக்கு தேவ சமூகத்தில் பலப்படுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அதான் உங்களுக்கு பலன் அப்படி சொல்கிறான் நெகேமியா 8:10 வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்குள்ள எப்பெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுறோமோ, மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, அப்பெல்லாம் நமக்கு பலன். என்றைக்கு நம்முடைய காரியத்தை நினைச்சு நம்ம துக்கப்படுறோமோ, நம்முடைய குடும்பத்தை நினைச்சு நம்ம துக்கப்படுறோமோ, நம்ம பிள்ளைங்களை நினைச்சு நம்ம கவலைப்படுறோமோ, இதெல்லாம் நம்முடைய பலவீனத்துக்குள்ள கொண்டு வரும். இந்த பலவீனத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரும்போது நாம் விடாய்த்து போயிடுவோம், சோர்ந்து போவோம். சோர்ந்து விடாய்த்து இருக்கும்போது நம்ம கூட பலவீனர்கள் இருப்பாங்க. நம்ம அபிஷேகம் பெற்றவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், தேவ சமூகத்தில் வருவங்க தான், நமக்குள்ளே கொஞ்சம் பலன் இருக்குது. ஆனால் நம்ம அபிஷேகமே பெறாத கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்கள் நம்ம வீட்டில். இவங்கெல்லாம் பலவீனம் உள்ளவங்க. அபிஷேகம் இல்லாதனால, பலவீனம் இருக்கிறதுனால அவன் வருவான், உன்னை தாக்க மாட்டான். உன் வீட்டில் பலவீனமாக இருக்கிறவங்கள தாக்குவான். மறுபடியும் படிமா அந்த 18வது வசனத்தை. உபாகமம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை. அப்ப இடைத்து விடாய்த்து இருக்கிறவனை வெட்டலாம. அவனுக்கு தெய்வ பலன் கொஞ்சம் இருக்கும், ஆனா துக்கத்துல இருக்கான். அவ்வளவுதான், துக்கத்துல இருக்கிறான். எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்குது, எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்குது, எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்குதுன்றதான காரியத்துல துக்கத்துல இருக்கிறான். ஆனா இவன் அவனை வெட்டல, பாளையத்துக்கு பேக்கில் இருக்கிறதான பின்னாடி இருக்கிற பலவீனர்கள். இந்த பின்னாடி இருந்தவங்கலாம் அந்த அளவுக்கு தெய்வமும் கிடையாது, தெய்வ பலம் இல்லை. ஏதோ வந்துட்டாங்க, ஆண்டவரை நம்பி வந்துட்டாங்க, ஆனால் அபிஷேகமெல்லாம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. கர்த்தருடைய பலன், மாம்ச பலத்தை பற்றி இங்கே சொல்லலை, மாம்ச பலத்தை பற்றி சொல்லலை. கர்த்தருடைய பலன் நமக்குள்ள எப்போ வருதோ அப்போ தான் இந்த அமலேக்கை நம்மளை வந்து வெட்ட மாட்டோம். கர்த்தருடைய பலன் நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பலவீனர். அதுக்கு தான் அபிஷேகம் பெற்றுக்கோ, அபிஷேகம் பெற்றுக்கோ, அபிஷேகம் பெற்றுக்கோன்னு ஏன் சொல்கிறோம்? நல்ல ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு எதுக்கு சொல்கிறோம்? அந்த பலன் உள்ள வர 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 வரத்தான் நம்ம பலசாலியாக மாறுவோம். அப்போ தான் அந்த அமலேக்கை நம்மளை தொடமாட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம பலவீனர், அவன் வந்து வெட்டி போட்டுருவோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எல்லா இடங்கள்லையும் சாட்சியா நிற்க முடியும், நிற்க கூடதான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம சோர்ந்து போயிடுவோம். இங்கே பிரச்சனை வந்துச்சுங்க, சமாரியாவில் வந்துச்சுங்க, நாங்கள் யூதயாவில் போனாங்க, யூதயாவில் பிரச்சனை வந்துச்சுங்க, நாங்கள் எருசலேமில் போனாங்க, எருசலேமில் பிரச்சனை வந்துச்சுங்க, உலகம் முழுதும் சுற்றிட்டு நடக்கிறாங்க, அப்படி சொல்லி போவாங்க இல்லையா? பிரியமானவர்களே, நாம் எல்லா இடங்களில் போய் இருந்தாலும் எங்களை இந்த வல்லமை தொடலை, எங்களை வெட்டலை. அந்த அனுபவம் நமக்கு. அதனால் அபிஷேகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆவியின் பலன் இருந்தால் தான் இந்த வல்லமை நம்மளை தொடாது. சரீர பலத்தை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சரீர பலம் இருந்தால் அவங்கள முன்னாடி ஜெயிச்சிருப்பாங்களே. யோசுவாலாம் பராக்கிரமசாலி தானே, அவங்க கூட இருந்தவங்களாம் பராக்கிரமசாலி தானே, ஏன் ஜெயிக்கலை? அவங்க ஏன் தோற்று பண்ணாங்க? இந்த கை உயர்த்தப்பட்ட போது தானே அவங்க ஜெயித்தாங்க. அபிஷேகத்தின் வல்லமையை கொண்டு தான் இவங்களை ஜெயிக்க முடியும். அதனால் இவன் யாரை வெட்டுறான்? பாளையத்தில் எல்லாரையும் இல்லை, தெய்வ பயம் இல்லாமல் பாளையத்துக்குள்ளே வந்து பலவீனரை கடைசியில் இருக்கிறவங்களை வெட்டி போடுறான். அப்போ கடைசியில் இருக்கிறவங்களை வெட்டி போட்டால் என்ன நடக்கும்? பலவீனருக்கும் பலவான் கூட சோர்ந்து போய் இன்னும் கர்த்தரை விட்டு தூரமாக போகிறதுக்கு இவன் வழி வகுப்பான். எப்படி? உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, சரியா தெய்வ பக்தி கிடையாது, ஆவியும் இல்லை, அபிஷேகம் இல்லை, தெய்வ பயமும் இல்லை, அவங்க வீட்டில் பலவீனர், அவங்க வீட்டில் பலவீனர் கடைசியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டருக்குள்ளே நல்லா இருக்கிறீங்க. இப்போ அவன் யாரை தெரியுமா தாக்குவான்? உங்களை தாக்க முடியாது, ஏன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. உங்களை தாக்காமல் யார் சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து தொடுவான் அவன். அவங்க தாக்கப்படும் போது வேதனைப்படுறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஏன் ஆண்டவரே ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க? ஏன் இது நடந்துச்சு? எதுக்காக இது நடந்துச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? இவங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்க? இவங்க ஏன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க? இவங்க ஏன் தெய்வ பக்தி வர மாட்டாங்க? அந்த பாரம் 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 உன்னை போட்டு அழுத்து விடாய்த்து போவ நீ. அப்போ தேவன் நம்மளை அறியாமையே வாயை திறந்து தூசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இவனை ஏன் ரட்சிக்கூடாது? இவன் ஏன் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது? இவன் ஏன் அபிஷேகம் பண்ண மாட்டான்? இவன் ஏன் தெய்வ பக்திக்குள்ளே வரமாட்டான்? அப்படி சொல்லி அவனையும் திட்டி நம்மளும் பேசி தேவனையும் திட்டி தூசிக்கப்படுவோம். அவன் பார்த்து சந்தோஷப்படுவான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், அமலேக்கை நம்ம குடும்பத்தில் எப்படி வந்து வேலை செய்யறான் அப்படி சொல்லி. உன்னை தொடமாட்டான், ஆனால் பலவீனரை தொட்டு அவன் நிமித்தம் உன் ஜீவியத்தில் இடர்களை உண்டாக்கி தேவ சமூகமே இல்லாமல் ஆக்கி விட்டுருவான். தேவ சமூகமே இருக்காது. கர்த்தருடைய வருகைக்குள்ளே குறிச்சதான எண்ணம் இருக்காது. ஆண்டவர் சமூகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்காது. அவங்களையே பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, நீ விடாய்த்து போய் நொந்து போய் உட்கார வேண்டியதுதான். இந்த மாதிரி ஆயிடும்.
ஆகவே தயவு செய்து ஆண்டவருக்குள்ள பலப்படு, ஆண்டவருக்குள்ள பலப்படு, அபிஷேகத்துக்குள்ள வா. அதனால தான் பாருங்கள், நான் சின்ன பசங்களாக இருந்தால் கூட கண்ணை திறக்க ஓட மாட்டேறேன். கண்ணை மூடு, சத்தம் போடு, சோத்திரம் பண்ணு, அபிஷேகத்துக்குள்ள வா. எதுக்கு சொல்கிறது? நம்ம சின்ன குழந்தைங்களை பிசாசு தொட்டால் கூட நம்ம தான் சோர்ந்து போவோம். அவங்க வியாதிப்பட்டுறாங்க, பலவீனப்படுறாங்க. அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனால் முதல் பாதிக்கப்படுறது பெற்றவங்க தான். உங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதல் காயம் உங்களுக்கு தான் ஏற்படும். ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி ஆயிட்டாங்களே. அவங்க கூட அதை யோசித்து கவலைப்பட மாட்டாங்க. நம்ம தான் அதிகமாக கவலைப்படுவோம். அப்போ எங்கே தாக்குறான் பாருங்க. தாக்குதல் எங்கே நடக்குது? தொடர்ந்து அங்கே தாக்குதல் நமக்கு நடக்குது. ஆகவே நாம் விடாய்த்து சோர்ந்து போயிடுவோம். அவன் வந்து பலவீனரை வெட்டி போட்டுருவோம். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போனவன் நீ முழங்கால் போட்டு அமலேக்கியனுடைய ஆவி எங்கெல்லாம் இருக்குது என் வீட்டுக்குள்ளே அதெல்லாம் நீ துரத்தி அடித்து தான் ஆகணும். முழங்கால் போட்டு ஆண்டவரே இதை காலி பண்ணி நிர்மலமாக்கு, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒன்றும் கிரியை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணும். அப்போ கர்த்தர் கிரியை செய்வார் உனக்காக. அடுத்தது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கொள்ளையடிப்பாங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலுள்ள ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ தாவீதும் அவங்க ஆட்களும் பெலிஸ்தர்கிட்ட சண்டை போட போகிறாங்க. வெளியே போயிட்டாங்க. பெலிஸ்தர் கூட இவங்க ஐக்கியமாகி சவுல் கிட்ட தான் சண்டை போட போகிறாங்க. சவுல் கிட்ட சண்டை போகும்போது இந்த பெலிஸ்தர்கள்லாம் சொன்னாங்க, இவன் வந்து அவன் கூட இருந்தவங்க தான், அவங்க ஜாதி, அவங்க அண்ணன் தம்பி குடும்பம். அது இவன் அவனை மேலே கோபம் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறான். அங்கே போயிட்டு அவங்க 2 பேரும் ஒப்புரவு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட இவன் சேர்த்துட்டு நம்மளை காலி பண்ணிவிடுவான். இவன் மோசமான ஆள், அதனால் இவன் நம்ம கூட சண்டைக்கு வர வேணாம். சவுல் கூட நம்ம சண்டைக்கு போகிறோம், இவன் வரவானா, இவனை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படி சொல்லி சில அதிபதிகள் அந்த அமலேக்கு அந்த ராஜாக்கிட்ட சொன்னாங்க, பெலிஸ்தருடைய ராஜாக்கிட்ட. அதனால் அந்த பெலிஸ்தன் என்ன செய்தான், தாவீது இந்த ஜனங்கள்லாம் உன் மேலே அவிசுவாசப்படுறாங்க, எனக்கு முழுமையாக நம்பி இருக்குது, அதனால் தயவுசெய்து என்ன பண்ணேன், நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இவன் திரும்பி வரான். திரும்பி வரத்துக்குள்ளோ அமலேக்கியருடைய ஆவி என்ன தெரியுமா செய்தது? சிக்லாக்கில் விழுந்தாங்க. சிக்லாக்கில் யார் இருந்தது? தாவீது, அவனுக்கு 2 மனைவிகள், பிள்ளைகள் இருந்தாங்க. மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பிள்ளைங்களும் மனைவிகள் அங்கே இருந்தாங்க. ஆம்பளைங்களாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. இவங்க வர்றதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, யாருமே அங்கே தான் ஆம்பளைங்களே கிடையாது, எல்லாமே குழந்தைங்களும் சகோதரிமார்களும் இருக்கிறாங்க. அதனால் அவன் என்ன பண்ணுவான், அதில் விழுந்து அவங்கள எல்லாத்தையும் கொள்ளையடித்து அந்த தேசத்தெல்லாம் எரிச்சிட்டான். வீடெல்லாம் எரித்து நாசம் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் ஒருத்தர் கூட சாவடிக்கல, எல்லாரையும் உயிரோடு கூட்டு போயிட்டான், சிறை பிடிச்சி கொண்டு போயிட்டான். இப்போ தாவீதும் அவனோடு சேர்ந்து வந்த ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது, ஒருத்தனும் இல்லை, செத்த பணமும் இல்லை. ஏன்னா ஒருத்தரையும் அவங்க கொல்லலை, ஒரு பணமும் இல்லை, யாரையுமே கொல்லலை, எல்லாரையும் உயிரோடு கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பலன் போகிற வரைக்கும் அழுதாங்க, பயங்கரமாக அழுதாங்க. ஆண்டவரே என்ன நடந்துச்சு, நாங்கள் போயிட்டு வரும்போது என்ன, நாங்கள் போகும்போது நல்லா தானே இருந்தாங்க. நம்மளுக்கும் சில நேரங்களில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது வீட்டில் அதிர்ச்சியான காரியம் நடந்திருக்கும் போது, நான் போகும்போது இப்படி நடக்கலையே, என்னத்துக்கு இவ்வளோ, நான் போயிட்டு வரத்துக்குள்ளே எப்படி நடந்துச்சு, இது நான் போயிட்டு வரத்துக்குள்ளே எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதிர்ச்சியில் இருப்போம். நம்ம சில காரியங்கள் நடக்கும்போது பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கு தாங்கவே முடியாது. அந்த இழப்பை நம்மளால் அங்கீகரிக்கவே முடியாது, சகித்து கொள்ள முடியாது. எப்படி இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, கேள்வி மேலே கேள்வி வரும். இப்போ தாவீதை எல்லாரும் கல் எடுத்துட்டானுங்க. இவன் கூட போனதால் தானே நம்மளுக்கு இப்படி இருந்துச்சு. நம்ம இங்கே இருந்திருந்தோம்னா நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றி இருக்கலாமே, இவன் கூட போனதுனால தானே இப்படி ஆச்சு. கல்லை தூக்கிட்டாங்க. அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே போனதெல்லாம் நான் காப்பாற்றி கொண்டு வர முடியுமா, அவன் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவா அப்படி சொன்னான். அவன் போய் அமலேக்கியனை காலி பண்ணி திருப்பி கொண்டு வந்தான். இவர்கள் எப்படிப்பட்டவங்க, நமக்குள்ளே இருக்கிற அத்தனையும் கொள்ளையடித்து எடுத்துருவாங்க, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரித்து எடுத்துருவாங்க, ஒன்றையும் கையில் வைக்க விட மாட்டாங்க. நம்ம கையிலிருந்து புடுங்கி எடுத்துடுறதான ஆவிகள் இது. தன் 2 மனைவிகளும் போயிடுச்சு. தாவீதும் அழுதான், பிள்ளைங்க போயிடுச்சு, பயங்கரமாக அழுதான். எல்லா ஜனங்களும் கூக்குரலிட்டாங்க, பலன் போக மட்டும் அழுதாங்களா. 5வது வசனம் 6வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, சத்தமிட்டு அழுதாங்க பலன் போகும் வரையில். அதுக்கப்புறம் தான் கர்த்தரிடத்துல பலன் போட்டு இவன் கர்த்தரிடத்தை கேட்டான், இப்படி ஆகிப்போச்சு,
அவங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் எப்படி அதை திருப்புறது? நீ போ, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீ தேவ சமூகத்தில் உட்கார அழுதுட்டு இருக்காது. அவங்க பலன் போக மட்டும் அழுதாங்க. இனி அழுது என்ன பிரயோஜனம்? அழுதா கிடைக்க போகிறது கிடையாது. இனி தேவ சமூகத்துக்கு போவோம். தேவ சமூகத்தை படிமா அந்த வசனத்தை. 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஏபோத்தை கொண்டு வர சொன்னாங்க. இப்போ கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாம், அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போட்டுமா, அந்த இராணுவ பின்னால் போட்டுமா? ஏபோத்து எப்படி பதில் சொல்லும்? பிரியமானவர்களே, இந்த ஏபோத்துக்குள்ளோ ஊரியும் தும்பியும் அப்படி சொல்கிறதான 2 விதமான கல் இருக்குது. அது இந்த ஏபோத்துடைய பைக்குள்ளே இருக்கும். ஏபோத்துன்றது ஆசாரியனுடைய மார்பகுதியில் போடுறதான ஒரு கல் வச்சதான, ஒரு 12 கல் வச்சதான ஒரு மார்பதக்கம். அந்த மார்பதக்கம் பை போல் இருக்கும். அந்த பைக்குள்ளே 2 கல் இருக்கும். அதான் ஊரியும் தும்பியும். ஊரியும் அப்படி சொன்னாக்கா வெளிச்சம், தும்பியும் அப்படி சொன்னால் நாட் ஆன்சர், கர்த்தரை அறிகிற அறிவு அப்படி சொல்கிறது. அப்போ ஊரியும் அப்படி சொன்னால் வெள்ளைக்கல், தும்பியும் அப்படி சொன்னால் பிளாக் கல். இந்த 2 கல்லை அவங்க கையை விடுவாங்க. கையை விட்டு எந்த கல் மாட்டுத கையில் அந்த கல்லை எடுப்பாங்க. 2 கல்லையும் எடுத்துட மாட்டாங்க. எந்த கல் கையில் மாட்டுதோ அந்த கல் எடுப்பாங்க. வெள்ளைக்கல் வந்துருச்சு அப்படி சொன்னால் உனக்கு ஜெயம் கிடைக்கும். வெள்ளைக்கல் இல்லாமல் கருப்பு கல் கையில் மாட்டிடுச்சு அப்படி சொன்னால் தோல்வி கிடைக்கும். போகாத, மறு உத்தரவு இல்லை. அதுதான். அதனால்தான் சவுல் யுத்தத்துக்கு போகும்போது சொப்பனத்தினாலும் தீர்க்கதரிசினாலும் தும்பியினாலும் அவனுக்கு பதில் கிடைக்கல, ஊரிம்னாலும் அவனுக்கு பதில் கிடைக்கல. அப்போ ஊரிம்னா வெள்ளைக்கல் அவனுக்கு வரல, பிளாக் கல் கிடைச்சிது அவனுக்கு. அதனால்தான் அவன் அப்படி சொல்கிறான். படிமா அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஊரியம் அப்படி சொன்னாக்கா என்ன அர்த்தம்? வெள்ளைக்கல் கிடைக்கல அவனுக்கு. அப்போ கருப்பு கல் தான் கிடைச்சிது. சொப்பனமும் வரல, தீர்க்க தரிசனமும் வரல. கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கல. அதனால தான் அவன் போய் செத்து போனான். அதனால தான் அஞ்ஞானம் பார்க்குறவங்களை தேடினான். பிரியமானவர்களே, இது சாதாரணமானதில்லை. அவன் அந்த ஏபத்தை கொண்டு சொன்னான். கர்த்தர் கையில் அந்த உள்ளேருந்து கையை விட்டு எடுத்தாங்க. எடுக்கும்போது என்ன வந்துச்சு? அவங்களுக்கு ஊரியம் வந்துச்சு. போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த கல் ஆசாரின் கையில் வந்த உடனே கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்துட்டார். அப்போ யார் சொல்லியிருப்பான் அந்த வார்த்தையை? அப்போ இருந்ததான அந்த அபியாத்தர் தான் சொல்லியிருப்பான். போ, கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்துட்டார், நீ போய் சகலத்தையும் திருப்பி கொண்டு வர பார், வெள்ளைக்கல் வந்திருக்கு. அப்போ அதை என்ன பண்ணாங்க அவங்க? கர்த்தர் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. திருப்பி கொண்டு வருவேன், கர்த்தர் சொல்கிறார் போ, அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி போய் தான் அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இந்த கல் வந்தவொடனே அவங்களுக்கு தைரியமும் பலமும் வந்துடும். ஏன்னா கர்த்தரே எனக்கு ஆன்சர் கொடுத்துறாரு, இப்போ ஜெயம்தான் எனக்கு கிடைக்கும். பயப்படவே மாட்டாங்க. அதே கருப்பு கல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட பயம் இவங்களை தோல்வி அடைய வைக்கும். ஆகவே இந்த இடத்துல இவங்க யாராக இருக்காங்க? கொள்ளைக்காரராக இருக்கிறாங்க. இந்த கொள்ளைக்காரர் நமக்குள்ள இருக்கிற சகலத்தையும் எடுத்துடுவோம், ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டான், எல்லாம் பறிபோயிடும். அடுத்தது யாத்திராகமம் 24:14 வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது இவங்க மேலே. ஆண்டவர் சொல்கிறார், ஏய், இவங்களை வானத்துக்கு கீழே வைக்கவே கூடாது. இவங்களை இங்கே வச்சா நம்முடைய சந்ததியை காலி பண்ணிடுவாங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இவங்க வானத்துக்கு கீழே இவங்க பேர் வார்க்கூடாது, நிலைச்சி நிற்கக்கூடாது, இவங்களை எல்லாரையும் காலி பண்ண சொல்கிறார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமிலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அமலேக்கன் வானத்தின் கீழ் இருக்கவே கூடாது. ஆண்டவர் பாருங்க எப்படி கோபம் வருது இவருக்கு. இவர்கள் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அமலேக்கர் பூமியில் இருக்கக்கூடாது, வானத்துக்கு கீழே அவங்க இராதபடி அவங்கள நாசம் பண்ணுவேன். அதனால் நீ என்ன செய்? யோசுவா கிட்ட எழுதி கொடு. ஏன் யோசுவா கிட்ட எழுதி கொடுக்க சொன்னார் மோசே கிட்ட ஆண்டவர்? சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது கெஸ் பண்ணுங்க. எதுக்காக மோசே கிட்ட இப்படி சொல்ல? மறுபடியும் படி அந்த வசனத்தை.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அமலேக்கரை வானத்து கீழே இராதபடி நாசம் பண்ணுவேன் அப்படி சொன்னாரு. எழுதிய மோசைகிட்ட கொடுத்து இதை நீ யோசுவா கிட்ட கொடு, அவன் காது கேட்கும்படி வாசி அப்படி சொன்னார். எதுக்காக? ஏன்னா மோசை இருக்கிறான், மோசை இப்போ செத்துருவான். மோசை இருக்கிற வரைக்கும் அமலேக்கர்கிட்ட சண்டை போடும்போது கையை தூக்கணும். மோசை செத்துட்டான்னு வைங்க, அமலேக்கர் சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ யோசுவா என்ன பண்ணுவான்? ஐயோ மோசை இருந்து கையை தூக்குறானே, அவன் இருந்து கையை தூக்குறதால நான் ஜெயிச்சேனே, இப்போ மோசை இல்லையே நான் தோத்துருவேனேன்னு சொல்லி தோத்துருவான். அவங்க எதனா பண்ணுவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், டேய் நீ இல்லாத நேரத்தில் அவங்க சண்டைக்கு வந்தாலும் அவங்க ஜெயிக்கணும். அதனால் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லு. அவங்க எப்போ சண்டைக்கு போனாலும் வானத்துக்கு கீழே அவங்க இராதபடி நான் தான் நாசம் பண்ணுவேன். நீ போய் சண்டை போட்டுனா நான் உங்களோட வந்துடுவேன் சண்டைக்கு. நீ எழுதி அவன் காது கேட்குற மாதிரி சொல்லு, பயத்தை நீக்கு அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு யாராவது கூட இருந்து ஹெல்ப் பண்ணி ஜெபம் பண்ணால் நமக்கு எல்லா காரியம் நடக்குது. அவங்களே நம்பிட்டு உட்காந்துருப்போம். கடவுளை விட்டுருவோம். அவங்க இல்லாமல் போச்சுன்னா பயம் வரும். அந்த பயத்தை அவங்கள்ட்ட இருந்து நீக்கணும். அவங்க இல்லைனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கடவுள் தான் இந்த காரியத்தை பண்ணுறவர். அவங்க உதவி பண்ணாங்க, ஆனால் இவங்க போயிட்டாலும் கர்த்தர் எனக்கு உதவி பண்ணுவாருன்ற தைரியம் உனக்கு இருக்கணும். அந்த தைரியத்துக்காக தான் கர்த்தர் அப்படி சொன்னார். நீ அவன் காது கேட்க வாசி. அவனை நான் கீழே வைக்க மாட்டேன், அவனை நாசம் பண்ணி போடுவேன் அப்படி சொன்னார். கர்த்தருக்கு அவன் மேலே ஒரு பயங்கர கோபம் வந்துச்சு. சாமுவேலுடைய புஸ்தகம் 1 சாமுவேல் 28:18. 1 சாமுவேல் 28:18. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால். பாருங்க, கர்த்தருக்கு அமலேக்கின் மேல் உக்கிர கோபம் இருந்துச்சான். எதுக்காக உக்கிர கோபம்? அப்படி என்ன அவன் பண்ணான்? அவன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக கையை நீட்டிட்டான். சாதாரணமான ஆள் அல்ல அவன். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா. யாத்திராகமம் 17:16 படிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால். பாருங்க, கர்த்தர் அமலேக்கினுடைய கை கர்த்தர் இருக்கிற சிங்காசனத்துக்கு விரோதமா நீட்டி இருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வர மாதிரி அவன் என்ன பண்ணான்? இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் தொட்டுட்டு இப்போ ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு போயிட்டான். எதுக்காக? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் கரம் இருந்துச்சு. பிரியமானவர்களே, நீயும் நானும் எங்கே போக போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவனை என்னோடு கூட பிதாவுடைய சிங்காசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறது போல உங்களையும் என்னோடு கூட அமரும்படி நான் உதவி செய்வேன், அருள் செய்வேன். அப்போது பிதா போய் இருக்கிறார். பிதாவுடைய சிங்காசனத்தில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவர் பக்கத்தில் நம்ம போகணும். இப்போ அதை போகக்கூடாதபடி இவன் தடை பண்ணுறான். தேவ திட்டத்தை நாசம் பண்ணுறான். தேவனுடைய பிளானை அழிக்கிறான். ஒருவரும் அந்த சிங்காசனத்துக்கு போய் சேரக்கூடாது அப்படி சொல்கிறான். அதனால தான் இவன் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கு. அதனால் கர்த்தருக்கு பயங்கரமான கோபம், கடும் கோபம் அவன் மேலே வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவே, மோசையே நீ சண்டை போட்டு முடிச்சிட்டு, யோசுவாவே நீ சண்டை போட்டு முடிச்சிட்டு பரவாயில்லை. ஆனால் இனி வரும் பின் சந்ததியெல்லாம் அவங்கள்ட்ட தலைமுறையாக அவங்கள்ட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ சண்டை போடுறீங்க அமலேக்கிட்ட, அமலேக்கனுக்கு உங்கள் பிள்ளைங்க சண்டை போடணும், அவங்க பிள்ளைங்க சண்டை போடணும், அவங்க பிள்ளைங்க சண்டை போடணும். எல்லாரும் அபிஷேகம் பெற்று அவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் சிங்காசனத்துக்கு ஒருத்தரையும் போக விட மாட்டான். படிமா அதே வசனம் தெரிவி. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பாத்தீங்களா? தலைமுறை தோறும் கர்த்தருடைய யுத்தம் அவனுக்கு நடந்துட்டே இருக்கும். பிரியமானவர்களே, அவனை விட்டுட்டீங்க அசால்ட்டா அப்படின்னா அவனால் நீங்கள் கொல்லப்படுவீங்க. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, சவுல் அந்த யுத்தத்தில் தோத்துட்டான். கில்போவா மலையில் தோத்த பிறகு அப்போது அவன் உயிர் போகாமல் கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு பையன் அப்படிக்க வரான், வாலிபன். அப்படி வரும்போது, நீ யார் எவ்விடத்தான்னு கேட்கும் போது, நான் ஒரு அமலேக்கின் பிள்ளை ஆண்டான். ஐயோ, எனக்கு உயிர் போகாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்த விருத்த சேதனம் செய்யாத ஆளுங்கிட்ட செத்துடக்கூடாது. ஏன்னா இவங்க விருத்த சேதனம் பண்ண விட்டவங்க ஏசா பரம்பரையில் வந்தவங்க தானே, விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்க. பெலிஸ்தேர் விருத்த சேதனம் இல்லாதவங்க, அவங்க கையில் சாகக்கூடாது. நீ என்னை கொண்டு போட்டுரு. யாரை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்க சொன்னாரோ அவன் கையில் இவன் விட்டு வச்சதுனால அவன் கையில் இவன் செத்து போயிட்டான்.
தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியனுடைய மகன், நான் அமிலேக்கியன் என்றான். பார்த்தீங்களா, நான் அமலேக்கியன், அபிஷேகம் பெற்றவனை தொடரத்துக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படி கேட்குறான் படிமா. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன பார்த்தீங்களா, என்று அவங்க தான் சொல்லி. தேவ பயமே இல்லாதவங்களாச்சே. தேவ பயமே இல்லாதவங்களுக்கு என்ன பயம் வரும்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையும் கையை நீட்டுவானுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கும் கைக்கு விரோதமாக வரும். கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்தான் தாவீது? இன்னொருத்தனை கூப்பிட்டு இவன் மேலே விழு, இவனை காலி பண்ண அப்படி சொன்னார். எதை நாம் விட்டு வைக்கிறோமோ அது கையில் நம்ம செத்துருவோம். அழிக்க சொல்லும்போது அழிச்சிடு, நிர்மூலமாக்குன்னு ஆண்டவர்கிட்ட கட்டளையிடும் போது நிர்மூலமாக்கிடு. பிரியமானவர்களே, இப்போது நாம் அந்த 15வது அதிகாரம் 1 சாமுவேல் அந்த 3வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். இந்த வசனம் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு யோசனை தோணலையா? ஆண்டவரே, சரி மனுஷங்க சாவுறாங்க, வயசானவங்கள விடவானான்ற, அவங்களையும் கொல்லுன்ற, கர்ப்பவதிகளை கொல்லுன்ற, ஸ்திரீகளை கொல்லுன்ற, குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அவங்கள சரி மனுஷங்க குழந்தைங்கள்லாம் கொல்ல சொல்கிற, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இது என்ன பண்ணுச்சு ஆண்டவரே? அதை ஏன் விட்டு வைக்காமல் கொலை பண்ணுன்னு சொல்கிறேன். இறக்கமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி ஒரு யோசனை தோணுச்சு, எனக்கு தோணுச்சுங்க. இறக்கமில்லாத கர்த்தரா? மிருகங்கள் என்ன பண்ணுச்சு? அவங்க தான் பாவிகள். அவங்க மிருகம் என்ன பண்ணுச்சு? ஏன் மிருகத்தை அழிக்க சொல்றாரு? மறுபடியும் படி வந்த வசனத்தை. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சில காரியங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது சில விஷயங்களை எடுத்தாங்களாம். பூமியில் புதஞ்சிருந்ததான காரியங்களை எடுத்தாங்களாம். சில விஷயங்கள்லாம் கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அதில் அமலேக்கியருடைய காரியங்களை குறித்து போட்டிருக்குதான். எதற்காக தேவன் மிருகங்களை கொல்ல சொன்னார், குழந்தைகளை கொல்ல சொன்னார் அப்படி சொல்லி. ஏன்னா அந்த அமலேக்கியர்கள் ஒரு திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழாவில் அவர்கள் மிருகங்களை தான் தெய்வங்கள் ஆக்குவாங்க. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் அதெல்லாம் அவங்க தெய்வங்கள். இப்படி மிருகங்களை தெய்வங்களாக இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் அவங்களுக்கு, அந்த கோவில் திருவிழாவில் அந்த தெய்வங்களோடு அவங்க புணருவாங்க, மிருகங்களோடு அவங்க சேருவாங்க. அந்த மிருகங்களோடு சேர்ந்த அப்புறமா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வரும்போது அவர்கள் குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவங்க பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளோடு புணர்வாங்களாம். ஏன்னா தெய்வத்தோடு புணர்ந்து வந்தோம், அந்த புணர்வோட குழந்தைங்களோட புணர்ந்தோம்னா அந்த சக்தி இந்த பிள்ளைகளுக்கு வந்துடும். எவ்வளவு கேவலமான ஜாதிகள்! அதனால தாங்க ஆண்டவர் மிருகங்களை கூட விட்டு வைக்காது. அந்த மிருகங்களை என்ன பண்ணிட்டான்? இஸ்ரவேல் கொண்டு வந்துட்டான். அதை கொல்லாமல் இஸ்ரவேலுக்கு ஆண்டுறான். அந்த சாமுவேல் கேட்குறான், ஏய் என் காதில் விழுகிற ஆடுகளின் சத்தமா மாடுகளின் சத்தமா என்ன? அதெல்லாம் முதல் பலன் கொழுத்து போயிருந்துச்சு. கர்த்தருக்கு பலி செலுத்த எவ்வளோ கேவலமான மிருகங்கள், தீட்டுப்பட்ட மிருகங்கள். அதை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தியா நீ? அழிக்க சொன்ன ஆகாக்க வேற கூட்டு வந்துட்ட நீ அப்படி சொல்கிறான். அழின்னு சொல்கிறது நம்ம கண்களுக்கு பார்த்தோன்னே ஐயோ இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது, இதையா நம்ம அழிக்கணும், இதையா நன்மூலமாக்கணும், இதையா நாசம் பண்ணணும்னா அது நம்மளை ஒரு நாளைக்கு காலி பண்ணிடும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு கேவலமான ஜீவியம் ஜீவிச்சிருப்பாங்க. ஆண்டவர் எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறார்? இந்த ஆவிகள் உள்ளே வந்தால் இவர்களுக்குள்ளும் இது பழக்கமாகும். அமலேக்கியனுடைய ஆவி சாதாரணமானதல்ல. அவங்க எவ்வளோ கேவலமாக ஜீவித்தாங்க. அந்த மிருகங்களோட தெய்வம் ஒன்று புணர்ந்து, பிள்ளைங்களோட புணர்ந்து, தாய் மகனோட தகப்பன் பிள்ளையோட சேருவாங்க. அதனால் அவங்க தெய்வ சக்தி இவங்களுக்குள்ளே வரணும்னு சொல்கிறதான முற்ற நம்பிக்கை. அதனால் ஆண்டு சொல்கிறார், அவங்க எல்லாம் தீட்டுப்பட்டவங்க. அப்போவே இந்த எய்ட்ஸு அது இது என்ன கொடூரமான வியாதியெல்லாம் அமலேக்கியனுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த மாதிரி இவங்க செய்கிறதுனால பயங்கரமான வியாதிகள் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முற்றிலும் அழிச்சு போட. முற்றிலும் ஆண்டவர் மகா ஞானிங்க. நம்ம தான் நினைப்போம் எதுக்காக இதெல்லாம் கொல்ல சொல்கிறார், இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படி சொல்லி. ஆனால் விஷயம் தெரியும் போது ஆண்டவர் மட்டும் ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர்,
நீ எவ்வளவு அவள் ஏன் அவங்கள ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட கொள்றசாங்க? ஏன்னா கிழவனாக இருப்பான், அவனும் ஏதாவது பண்ணிட்டு வந்து பிள்ளைங்களோட சேருவான். அதனால தான் கிழவன் முதிர் வயதையும் விட்டுறாத, வாலிபரையும் விட்டுறாத, குழந்தைங்களையும் விட்டுறாத. அவங்களும் அந்த காரியத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. குழந்தையும் கொள்ளு. சும்மா இல்லைங்க. இந்த அமலேக்கியன் முதலாவது எழும்புவான், பின்பு அவன் நாசம் அடைவான். என்னாகாம புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனம். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அவன் முடிவிலே முற்றிலுமாய் நாசமாவன். அதுதான் கர்த்தருடைய எண்ணம். ஏன்னா சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறான். அவன் செய்கிறதான பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா சிங்காசனத்துக்கே போக முடியாது, அந்த சிங்காசனத்துக்கே போக முடியாது. அதனால தான் கடும் கோபமாக ஆண்டவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஆள் அதை கால் விட வைக்க முடியாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான வல்லமையை கர்த்தர் சொல்கிறார், நீ போய் அழிச்சிடு, நீ அழித்து நாசம் பண்ண, அவங்கள நிர்மூலமாக்கு, ஒருத்தரையும் வெட்டி வைக்காது அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அதுக்கு தான் இந்த அமலேக்கியனை கொல்லணும். கண்களை மூடுவோமா? நம்ம குடும்பங்களில் எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குது. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த வல்லமையெல்லாம் அழிக்க எனக்கு பலன் தா. அதை கேளு. மொதல் உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இதை ஜெயிக்க முடியாது. உம்முடைய பலன் தா, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தா, நான் இதை மேற்கொள்ளத்தான் செய்யணும் ஆண்டவரே. இதை விட்டு வச்சுட்டு நான் புது வருஷத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இதை நான் எதையாவது ஒன்றை கூட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டேன்னாக்கா அதனால் எனக்கு பிரச்சனை வரும். அதனால தான் எனக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் நான் மாட்டாதபடி, அகப்படாதபடி எனக்கு உம்முடைய ஆவியின் பலத்தை தான், வல்லமையை தான், நான் அதில் மேற்கொள்ள தான் செய்யணும். அதை மேற்கொள்ளாமல் நீங்கள் ஒருத்தரும் எழும்பக்கூடாது. கர்த்தருடைய மகா பெரிய பலன் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். ஆண்டவர் அபிஷேகம் இல்லாமல் நீ அதை எதிர்த்து நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. சத்தமா துதித்து அந்நிய பாஷைகளை பேசி உன்னை பலப்படுத்திக்கொள். நீ கேட்ட காரியங்கள் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கான்னு யோசித்து பார். அப்படியானால் இந்த அமலேக்கியன் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள உன்னால முடிந்த வரைக்கும் கர்த்தரிடத்தில் இந்த பலத்தை பெற்றுக்கொள். நீ இந்த வல்லமையை எதிர்க்கத்தான் செய்யணும். தலைமுறையோடு யுத்தம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ அழித்தது போதாது என்று உன் பிள்ளைகளும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பலப்படுத்தும் என்று சொல்லு, என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்லு. அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பலப்படுத்தப்படட்டும். எத்தனை பேர் அந்த சிக்லாக்குள்ள வரும்போது அந்த ஆண்கள் எல்லாம் இருதயம் தவிச்சிருக்கும். இந்த அமலேக்கியன் என்னை பிள்ளையற்றவனாய் ஆக்கிட்டானே, என் பிள்ளைகளை கொண்டு போனானே, எனக்கு இருந்த ஆறுதலை கொண்டு போனானே, என் மனைவிகளை கொண்டு போனானே. அவர்கள் அழுதார்கள். எத்தனையோ முறை நீ கண்ணீர் வடித்திருக்கிறாய், எத்தனையோ முறை நீ அழுதிருக்கிறாய். பலன் போக மாட்டோம். இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. கர்த்தருக்குள்ள உன்னை பலப்படுத்திக்கொள், கர்த்தருக்குள்ள உன்னை பலப்படுத்திக்கொள். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் மௌனமாய் இந்த இடத்துல இருந்தா ஒன்றையும் சாதிக்கவே முடியாது. மௌனமாய் இருக்கிறவர்கள் ஒன்றையும் சாதிக்க முடியாது. இது அபயமிடுற நேரம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுற நேரம், உன் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்துகிற நேரம், அமலேக்கியரை அழிக்கிற நேரம். நிர்மூலமாக்கும் கர்த்தாவே, நிர்மூலமாக்கும் கர்த்தாவே, நிர்மூலமாக்கும் கர்த்தாவே, நிர்மூலமாக்கும். எங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணும், எங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணும், எங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணும். சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. உம்மாலோரு சேனையினில் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மாலோரு சேனையினில் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவேன் சதிகளையே சத்தியரும் பலனால் ஜெயித்தேலுவேன். ஆமென். சத்துருவேன் சதிகளையே சத்தியரும் பலனால் ஜெயித்தேலுவேன். உம்மலோரு சேனையில் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். ஆமென். உம்மலோரு சேனையில் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். பிரியமானவர்களே, ஒரு வசை கூட இந்த பாட்டை உன் வாயினால பாடு. ஆண்டவரே, உம்மாலே என்ன ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன்.
சத்துரு எனக்கு விரோதமாய் பண்ணுகிற சகல பில்லி சூனியங்களும் மந்திரவாதிகளும் சதி திட்டங்களையும் நான் அழித்து நிர்மூலமாக்குவேன். உம்மாலோ ஒரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மாலோ ஒரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். ஆமென். சத்துருவேன் சதிகளை சத்தியரும் பலனகை. ஹalleluya.